ஸோ ஓகே மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகுது நம்ம வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு எத்தனை ஆர்டர் இருக்குது, இதுக்கு பிறகு நம்மளோட இந்த பேக்யார்ட் ஃபார்ம் வந்து எப்படி ரன் பண்ண போகுது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஸோ இத்தனை ஆடுகளோடு நம்ம வந்து தொடர்ந்து இந்த பயணத்தை வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோஸ் நிறைய வரப்போகுது. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஆடுகளை வச்சு நம்ம நிறைய வந்து ஃபார்ம் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலுங்க. நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த இப்போ என்கிட்ட மொத்தமே இருக்கிறது வந்து இந்த ஒரு கிடாவும் இன்னும் 2 பொட்டாடு இருக்குது. ஸோ அதில் ஒரு பொட்டாடு வந்து இன்னொரு 2-3 நாளில் குட்டி போடுறது. ஸோ அது குட்டி போடுற வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்து காட்டிடுவேன். நான் குட்டி போடுற டைமில் வந்து வீட்டில் இருந்தேன்னா கட்டாயம் அதை எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆடு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மழை வந்து ரொம்ப ஹெவியாக பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து இப்போ ஜென்ஸ்ரியா கூட வந்து வீட்டு வெட்டி வந்து வச்சுருக்கோம். அதை வந்து காலையில் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து பகலுக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஆடுகளை வந்து மலையில் கொண்டு போய்ட்டு இப்போ போல் கட்ட போகிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மொத்த ஆடு ஒரு 15-16 ஆடு இருந்துச்சு. எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டியும், சாரி 2 பெரிய ஆடும், ஒரு கிடா குட்டியும், மற்ற ஒரு 8 சின்ன குட்டி இருக்குது. போன முறை இந்த 2 ஆடு இருக்கிறதே நீங்கள் 2 ஆடும் அது சுற்று போன ஆடு நான் பெருசு சுற்று போன சொல்லியா அதில் குட்டியும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு 8 குட்டியும் இந்த 3 ஆடையும் வச்சு இந்த ஃபார்மை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் இது தொடர்ந்து வீடியோ போகுது. ஸோ இதுக்கு பிறகு கிழமைக்கு ஒரு 2 வீடியோஸ் குறைஞ்சபட்சமாக நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன், கட்டாயமாக அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து இது எப்படி வந்து ரன் பண்ணி போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கிழமை வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுனால இந்த 8 குட்டி தான் நான் சொன்ன 8 குட்டி. அதில் பார்த்தீங்கன்னா சனன் குட்டி 3 இருக்குது. போன முறை நம்ம சனன் வந்து 3 குட்டி போடுச்சு. இந்த ஜமுனா வந்து பார்த்தீங்கன்னா போன முறை 1 குட்டி தான் போட்டுருச்சு. ஸோ அன்றைக்கி இந்த முறை 2 குட்டி போட முன்னாடி போன முறை தான் ஃபஸ்ட் முறை குட்டி போடுச்சு. பார்ப்போம் இந்த முறை எத்தனை குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா, கொலையெல்லாம் கட்டி இந்த பட்டியில் வந்து ஆடு ஃபுல்லாக வந்து மேய் விட்டுட்டு மழை கொஞ்சம் நின்ற பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துப்போம். ஏன்னா மழை டைமில் ஆடுகளை கொண்டு போய் மலையில் போட்டோம்னா மழைக்கு வந்து இந்த காலெல்லாம் மறுத்து போகிற மாதிரி சில நோய்கள் வந்துடுது. அதனால் மழை கொஞ்சம் குறைஞ்சி வெயில் விட ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஆடுகள் எல்லாத்தையுமே காட்டு போட்டு போயிடும். ஓகே, ஸோ அந்த வீடியோ இதில் தொடர்ந்து வந்துடும். இன்னொரு 1/2 ஹவரில் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஓகே மக்களே, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து மழை வந்து நின்றுச்சு. இப்போ வந்து பகல் ஒரு 12:30 மணி 1 மணி ஆக போகுது. நல்லா வெயில் விழுந்திருக்கு. இப்போ நான் ஆடுகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்கேன் மலைக்கு மேய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய சனன் போன முறை வந்து 3 குட்டி போட்டுச்சு. 3 குட்டியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த முறை இன்னும் குட்டி போடல சென்னையில் இந்த ஆடு. ஆனால் இதோட குட்டி போடுச்சு போன முறை. மற்ற ஆடு 1 குட்டி போடுச்சு. அது இந்த முறை சென்னையாகி இப்போ குட்டி போட இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2-3 நாள் ஒரு குட்டி போட மட்டும் தான் இருக்குது இந்த ஆடு. ஸோ இன்னொரு 3 நாள் குழுக்கு குட்டி போட்டுரும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். வயிறை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இது வந்து வயிறு எம்டியாக இருக்கனால இப்படி இருக்குது. தின்னுச்சுன்னா நல்லா ஊற்றி வந்துடும். ஆனால் இந்த மாதிரி 2 குட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி 1 குட்டி போடுதா 2 குட்டி போடுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எத்தனை குட்டி போட முடியும்னு சொல்லிட்டு. குட்டி போடுற நேரம் பார்க்கலாம், நீங்கள் யூஸ் பண்ண சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீ பாருங்கள் மடியெல்லாம் இறங்கிடுச்சு நல்லாவே. அன்றைக்கி இன்னொரு 2 இல்லாட்டி 3 நாளில் குட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட கிடாவை அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கிடாவை காட்டி எனக்கு பாருங்கள். அதோட அங்கே பக்கத்தில் நிற்கிது இல்லையா, அதான் எனக்கு கிடா, எனக்கு ஜமுனா கிடா. அது வந்து போன முறைக்கு முந்தின முறை ஜமுனா குட்டி போட்டுருச்சு. ஜமுனா 2 முறை குட்டி போட்டுருச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்படி வந்து மலையில் கட்டியிருக்கும்போது கழுத்திறகி செத்து போயிடுச்சு. அதை நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதுதான் என்னுடைய கிடா. இப்போ பட்டியில் இதான் இருக்குது. இதை விட பெரிய கிடா 2-3 இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த சனன் கிடா அப்படியே க்ராஸ் பீட் பண்ணி நல்லா வளர்ந்து வந்த கிடா ஒன்று இருந்துச்சு. அது போன முறை அந்த கொஞ்சம் வயிற்றால் போகிற நோய்கள் வரவும் இறந்து போகிறதுக்கு முன்னே நான் விற்றுட்டு இருந்தது. ஸோ இதான் என்னோடய மற்ற சனன் க்ராஸ் பீட் குட்டி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோடு சேர்த்து இன்னும் 2 கிடா, இன்னொரு 1 கிடா குட்டி இருக்குது. இதோட சேர்த்து போட்டுச்சு 2 கிடாவும் ஒரு பொட்டையும் போட்டுருந்துச்சு. ஸோ மற்றதெல்லாம் பட்டியாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு அப்படியே காட்டி